வீடியோவில் நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவு எலும்பில்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் சீக்கிரம் வேகிறதுக்காக நான் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனை நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதோட கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி குருமிளகுத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் சிக்கனோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுல இருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. இப்போ சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும். அடிக்கடி மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சிக்கன் அடியில் பிடிச்சிடாமல் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்ல இருந்து அதிகமான அளவு தண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆன தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு. குருமிளகும் சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சிருந்த பவுடரில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சீரகமும் குருமிளகு தூளை எப்படி வீட்லேயே சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறதுங்கிற வீடியோ என்னோட சேனலில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிக்கனில் ரிலீஸ் ஆன தண்ணியெல்லாம் வத்திருச்சு. நம்ம ஆட் பண்ண வேண்டிய மசாலா எல்லாமும் சேர்த்துட்டோம். இப்போ வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகி வரும். அது வரைக்கும் கிளறிக்கோங்க.
டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.